ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஐயா வணக்கம். ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் சமீபத்தில் எங்கள் அம்மா இறந்தாங்க. ஒரு 6-7 மாதம் ஆச்சு. அப்புறம் எங்கள் அம்மா இருக்கிறப்ப எங்கள் அம்மாவை நிறைய சேரீ வச்சுருப்பாங்க, நகை சேரீ எல்லாம். அப்போ எங்கள் பொண்ணு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு வந்தா. நான் எங்கள் அம்மா இருக்கிறப்ப எங்கள் அம்மா நீங்கள் நிறைய சேரீ இருக்குது, நான் சேரீயே கட்டுறதில்ல, நான் படுத்துட்டு தானே இருக்கேன், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எடுத்துகிட்டு வரல. அப்புறம் நான் சரின்ட்டு ஒரு 4-5 புடவை எடுத்துகிட்டு வந்தேன், பட்டு புடவை, எல்லா புடவையும். அப்புறம் எங்கள் பொண்ணு ஒரு கிளாஸுக்கு போனான். அவள் அவங்க கிளாஸில் இறந்தவங்க புடவை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கட்டிட்டு தான் போனேன் எல்லா பக்கம். அப்போ எங்கள் பொண்ணு சொன்னான், இந்த மாதிரி இறந்தவங்க புடவையெல்லாம் நீ கட்டாதேம்மா, கிளாஸில் அதை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, அதாவது ஆற்றுல விட்டுறவங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி நான் ஜெயந்திக்கிட்ட ஒரு நாள் எங்கள் அம்மா புடவை கட்டுறப்பெல்லாம் எனக்கு அழுக வந்தது. ஃபஸ்ட்டு அம்மா இந்த புடவையெல்லாம் கட்டியிருப்பாங்களே, நம்ம இப்படி கட்டுறோமே அப்படின்ட்டு. அப்போ இவள் ஃபோன் பண்ணி இப்படி கட்டுறப்பெல்லாம் எனக்கு அழுக வருது ஜெயந்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் என்ன சொன்னா, இல்லைங்கத்தான் உங்கள் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் நல்லா அதை எப்போவுமே கட்டிக்கங்க சந்தோஷமா அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு மறுபடியும் ஒருத்தர் எதுக்கு அம்மா புடவையெல்லாம் நீங்கள் கட்டுறீங்க, அப்போ ஜெயந்திகள் சொன்னால் உங்கள் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு எது மனசுக்கு நல்லா இருக்குதோ அதை செய்யுங்க, அதை கட்டணுன்ட்டு இருந்ததுன்னு உங்கள் மனசில் அதை எதுவுமே ஒரு இது இல்லாமல் இருக்கிறப்ப நீங்கள் அதை கட்டுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அந்த ஒரு வார்த்தை வச்சு இப்போ நான் எங்கள் அம்மாவோடையத்தான் கட்டிட்டு வந்திருக்கேன். சந்தோஷம். இன்றைக்கி அதுக்காகவே நான் எங்கள் அம்மா படவை கட்டிட்டு உங்களோட வீடியோ பார்த்துட்டு நான் இப்போ அதை இது பண்ணல, எங்கள் அம்மா ஞாபகமாக நான் கட்டிகிட்ருக்கேன், சந்தோஷமாக கட்டுறேன். ரைட், சரிங்க. இந்த இப்போ இறந்தவங்க அவங்க பயன்படுத்திய பொருட்களை நம்ம பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த பொருட்களில் எதுவுமே கிடையாதுங்க. அந்த பொருட்களை பற்றி உங்களோட நம்பிக்கைகள் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ உதாரணத்திற்கு உங்களுடைய நம்பிக்கைகள், பூர்ணமான நம்பிக்கைகள் எதுவோ அதுதான் உங்களுக்கு வெளியில் நிஜமாக பிரதிபலிக்கும். இதுதான் இந்த பொருளியல் பூமி கட்டமைக்கப்பட்டிருக்க விதம். இப்போது ஒரு மனிதனோட வாழ்க்கைங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. பூர்ணமாக தனக்கு எதை சரின்னு நம்புகிறானோ, நன்மைன்னு நம்புகிறானோ, உண்மைன்னு நம்புகிறானோ, அதுதான் அவன் வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களாக, சூழ்நிலைகளாக, மனிதர்களாக அது பிரதிபலிக்கும். பூமிங்கிறது ஒரு கண்ணாடி மேடைன்னு புரிஞ்சுக்குங்க, சரிங்களா? அப்போது இந்த புடவை கட்டக்கூடாது அப்படிங்கிறது இது உலக பிரபஞ்ச விதியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது இஸ்லாமியர்களுக்கு பொருந்தாது, கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது, சீக்கியர்கள் இருக்கிறவங்களுக்கு பொருந்தாது. இந்து மதத்தில் இது பொருந்தலாம். இந்து மதத்தில் எப்படி பொருந்தலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேர் ஒரு ரொம்ப வேதனையோடு அவங்க இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் ஆத்மா சாந்தி அடையவில்லைன்னு வைங்க. அவங்க போட்டிருந்தபோது அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சின்றது அந்த உடலில் அந்த புடவை அப்படிங்கிறது கொஞ்சம் கேட்ச் பண்ணலாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் மனிதர்கள் மரணத்தை பற்றிய ஒரு பெரிய ஞானமோ தெளிவோ நம்மக்கிட்ட கிடையாதுங்க. மரணத்தை பற்றிய நம்பிக்கைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரிவு, அவங்களை நம்ம பார்க்க முடியாது, கேட்க முடியாது, பேச முடியாது, அவங்கள மட்டும் போயிடுவாங்க. இறந்தவர்களுடைய அந்த ஆன்மாக்கள்லாம் எப்படின்னா ஏதோ ஒரு துஷ்ட சக்தி மாதிரியும் அந்த ஆன்மாக்கள் அலைபாஞ்சிட்டு இருக்கும். நம்ம நம்ம வீட்டுக்குள்ளே விட்டுறக்கூடாது, அதெல்லாம் அப்படியே இறந்துட்டாங்கன்னா அதை அப்படியே விட்டுறணும். இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் தான் இருக்குங்க. அப்போது இப்படிப்பட்ட நம்பிக்கையில் வச்சுருக்கிற மனுஷன் குறைந்த அலைவரிசையில் இருக்கக்கூடிய மனிதன் இறந்தவங்களுடைய இப்போது ஆத்மா சாந்தி அடையாமல் இருக்காங்கன்னா அவர்களுடைய அலைவரிசைக்கும் இவர்களுடைய அலைவரிசைக்கும் ஒரு ஒருங்கிணைவு இருக்குங்க. அப்போ என்ன ஆகுனா, சில சமயத்தில் அந்த இருட்டில் அதை பார்த்து பயப்படுறது, இப்படி ஆட்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான சில சடங்குகள் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையில் உங்களோட நிஜத்தை நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஒரு புடவை கட்டிட்டதுனால உங்களுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கிறது இல்லை. அந்த எஃபெக்ட்டுங்கிறது நீங்கள் உங்களுக்குள்ளே உருவாக்குறதுல இருக்குது. எத்தனையோ பேர் அம்மா அப்பாவுடைய ரொம்ப வச்சுட்டு போன விஷயங்களை ரொம்ப ஞாபகமாக வச்சுப்பாங்க. அதை பார்க்கும்போது என் அம்மா என் சின்ன வயசில் எனக்கு கட்டி விட்டா, இப்போ ஒரு கொலுசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழைய கொலுசு. அதை பார்க்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் எனக்கு போட்டுவிட்ட ஞாபகங்கள் தான் வருதுன்னு சொன்னால், அந்த கொலுசை பார்க்கும்போது உங்கள் அகச்சூழலுக்குள்ளே என்ன மாற்றம் நிகழுதுன்னா பாசிட்டிவ் வைப்ரேஷன். இது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யுங்க. அப்போது இப்போ ஒன்றும் இல்லை, வெளியில் யாரோ ஒருத்தங்க ஜெயந்தி வீட்டுக்கு வந்திருக்காங்க. காலையில் ஜெயந்தி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணணும், ஜெயந்தி ஏமாத்துறதுக்கு ஒரு இலையில் ஏதோ ஒரு மண்டை உடல்லாம் வச்சு, ஒரு இலையில் குங்குமம்லாம் தடவி ஏதோ ஒரு மாந்திரிகம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு ஓடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பிராயம் பண்ணுறதுக்கு. தூங்கி எந்திரிச்சு ஜெயந்தி பார்க்குறாங்க. பார்த்தோன்னா அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்போது அதை பார்த்தோன்னா அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா, யாரோ நமக்கு ஏதோ செஞ்சு வச்சுட்டாங்க போட்டிருக்கு. அது அவர்களுக்கு நெகட்டிவ் எஃபெக்ட் தான் உருவாக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு நெகட்டிவிட்டி உருவாக்கிறாங்க. அப்புறம் அம்மாவோட புடவையை நீங்கள் பார்க்கும்போது, எனக்கு அம்மா என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது, அம்மாவுடைய நல்ல நினைவுகள் இருக்குது, அம்மா என் மேலே காட்டின பாசத்தையும் அன்பையும் தான் நான் நினச்சி பார்க்குறேன்னா,
அது உங்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்யும். இதில் எந்த விதமான பயமும் தேவையில்லைங்க. இட்ஸ் ஓகே. அதனாலங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து புடவை கட்டி இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னால், இப்போது அன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லி பார்த்து அதில் ஒரு கிளாரிட்டி இருந்து இப்போ அதே புடவை எடுத்துகிட்டு வந்து எனக்கு முன்னால் சந்தோஷமாக நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்களா? பாசிட்டிவ் தானே, உற்சாகமாக தான் இருக்கீங்க தான். அப்போது சடங்குகள் சம்பிரதாயத்தை வந்து என்னென்னு தெரியுங்களா, அப்படியே நீங்கள் நம்பிட்டீங்கன்னா குழப்பம் வந்துவிடும். அதுவும் குறிப்பாக நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இறந்தவங்களெல்லாம் வந்து கும்பிடக்கூடாதுன்னு யாரோ சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. யார் அந்தவங்க அப்படின்னு கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. அவர் யார், போகரா இல்லை வந்து அவர் ஏதாவது சித்தரா யோகியா, யார் அவருக்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதனாலங்க இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்னு எதுவுமே கிடையாது. இட்ஸ் ஒன்லி நியூட்ரல். ஆனால் அதை பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள நெகட்டிவான எஃபெக்ட் இருக்குது, பயம் சார்ந்தது இருக்குது, சந்தேகம் வருது, ஒரு பயம் வருது அப்படின்னு சொன்னால் அதை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள்னு சொல்லுவேன். ஆனால் அதை பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு ஆத்மார்த்தமான உணர்வு வருது, ஐ ஒன்லி ஃபீல் பாசிட்டிவ்னா அது பாசிட்டிவான எஃபெக்ட் மட்டும் தான் பண்ணும். எங்கள் அம்மா பயன்படுத்திய பொருளில் ஒன்றும் இருக்குது. எங்கள் அம்மா இறந்தப்போ 3 நிமிஷத்தில் என்கிட்ட பேசினாங்க. அதுலேயும் எங்கள் அம்மா என்ன வழி நடத்திட்டு தானே இருக்காங்க. ஸோ அதனால் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்றீங்களா, அதே தான். இப்போ உங்களுக்கு மன செழுமை தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் குற்ற உணர்வு தேவையில்லைங்க. சரிங்களா? சரி, புரியுதா? தெளிவாக புரியுதா? அப்போது நீங்கள் வந்து இறந்தவங்க பயன்படுத்தி வீடியோ பார்த்தோன்னே கட்டி மாட்டேங்க. சரிங்க. அன்னைக்கு ஜெயந்தி சொல்லி அதுக்குன்னே தொலாவி சரிங்க அந்த இதை பார்த்தேங்க. இப்போ உங்களுக்கு சில சமயத்தில் வந்து இதே புடவையை வந்து கல்யாணமாகாத ஒரு பெண் ரொம்ப ஏழையாக இருக்கா, அவள் கல்யாணத்துக்கு நம்ம புடவை அம்மாவோட புடவை கொடுக்கணும், அம்மாவோட கல்யாண புடவை அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அந்த பயன்படுத்துகிற பொண்ணு வந்து நன்றியோடு வாங்கினா அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவ் தான். அதனாலங்க நமக்குள்ளே நம்ம என்ன உருவாக்குறோங்கிறது தான் வெளியில் நிஜமாக பிரதிபலிக்கும். இந்த அடிப்படையை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா பல மூட நம்பிக்கைகள் உங்கள்கிட்ட விளையிடும். புரியுதுங்களா? புரியுது. ரைட். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு குருவுக்கும் சிஷ்யனுக்கும் முன்னான உரையாடல் அப்படின்னு சொல்லியோ இல்லை நான் வந்து ஒரு பெரிய ஆன்மீக குரு அப்படின்னு என்னை காமிச்சிக்காம எந்த விதமான ஒரு ஆடம்பரங்கள் பந்தாலாம் இல்லாமல் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றா சேர்ந்தோம்னா எப்படி அந்த உரையாடல் என்பது இருக்குமோ அது மாதிரி தான் வந்து என்னுடைய ஆன்மீக பயணம், மக்களை நான் சந்திக்கும் விதம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்றது வந்து என்னுடைய நிலைப்பாடு. இதே மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தில் வந்து நிறைய கேள்விகள் உண்டு, எனக்கு நிறைய தேடல்கள் உண்டு, சமூகத்தை பற்றி, மனிதர்களுடைய குணநலத்தை பற்றி, ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க, ஏன் சமூகம் இப்படி இருக்கின்றது, பிரபஞ்சம்னா என்ன, இறைவனை பற்றிய கேள்விகள், இப்படி உங்களுக்கு தேடல் நிறையா இருக்குது. இந்த தேடல்களுக்கெல்லாம் வந்து எனக்கு விடை தெரியாமல் இருக்கின்றேன், மனசுக்குள்ளே நிறைய குழப்பங்கள் இருக்குது, ஏன் உருவ வழிபாடு, ஏன் இந்த சாமி, இத்தனை தெய்வங்கள், இப்படி நிறைய இருக்கும் இல்லையா? இந்த கேள்விகள் உங்கள் மனதை வந்து தட்டிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த கேள்விகளுக்கு விடையளிக்க நான் தயாராக உள்ளேன். நான் கற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை, நான் உணர்ந்த அந்த ஞானத்தை வந்து மக்களுக்கு எந்த பிரதிபலன் பாராமல் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு சங்கல்பம் எடுத்திருக்கின்றேன். நீங்கள் வந்து ஒரு நபராக இருக்கீங்க, 2 நபராக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை வந்து ஒரு வீடியோ கால் மூலமாக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்கலாம். அதற்கு நான் வந்து பதிலளிக்க தயாராக இருக்கேன். இதுவே நீங்கள் ஒரு ஆன்மீக குழுவாக இருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இடத்திற்கு வந்து உங்களை சந்தித்து நான் எப்படி வந்து அந்த வீடியோவில் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து என்னை வந்து பார்த்து பேசினாங்களோ அது மாதிரி உங்களிடத்திற்கே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி சந்திப்பு நிகழ்த்தி அதில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் விருப்பமுடன் உள்ளேன். என்னை பொறுத்த வரைக்கும் எதற்காக இந்த ஏற்பாடு அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு இருக்க கேள்விகள் அப்படிங்கிறது வந்து அது வெளிவரணும். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தவறான நம்பிக்கைகள் இல்லைன்னா வந்து அந்த குழப்பங்கள், இதிலிருந்து மக்கள் விடுதலையாக வேண்டும், மனம் அது செம்மையாக வேண்டும், மனம் என்பது தெளிவாக வேண்டும். அப்போ தான் அவங்க வந்து அவங்க வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். இல்லைன்னா அந்த ஆன்மீகம் என்பது அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டே இருக்கும், மாறுதலை கொடுக்காது. ஆன்மீகம் என்பதே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மாறுதலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் உங்களை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது, உங்களோட சக்தியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்குன்றதுக்குண்டான பயிற்சி தான் ஆன்மீகம். ஆனால் இன்றைக்கி ஆன்மீகம் என்பது திசை மாற்றப்பட்டு விட்டது. உங்களை வந்து ஒரு கடவுளுக்கோ இல்லை தெய்வத்திற்கோ அல்லது மதத்திற்கோ ஒரு வழிபாட்டு முறைக்கோ தான் உங்களை பயப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். உண்மையில் நீங்கள் இறைவனுக்கு கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் பயப்பட்டால் போதுமானது. இறைவன் நிபந்தனையற்ற அன்புடையவர். சரிங்களா? நீங்கள் உங்கள் பயப்படும் போது தான் நீங்கள் யாருன்ற
புரிதலை நீங்கள் வந்து பெற முடியும். அதனால தான் நான் வந்து இந்த காவி உடைகள் போட்டு மக்களை வந்து திசை திருப்புறதில்லை. ஏன்னா ஏன் காலில் வந்து விழுந்துட்டீங்க, என் மகிமை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள், என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறீங்கன்னா அப்போ உங்களை பற்றி இப்போ நினைப்பீங்க. என்ன பெருசாக ஆக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களை நீங்கள் தாழ்த்திக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த ஆன்மீகம் ஏற்ற இறக்கங்களை மட்டும்தான் நிஜமாக காட்டும். உங்களுடைய பூர்ணத்துவத்தை நிஜமாக காட்ட வேண்டுமென்றால் ஆன்மீகத்தினோட அப்ரோச் நீங்கள் உங்கள் வயப்படுவதாக இருக்கணும். அதுக்கு அந்த ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்கும் குரு என்பவர் வந்து உங்களை நோக்கி உங்களை திசை திருப்ப வேண்டும். தன்னை நோக்கி திசை திருப்பதோ உங்களோட பிறப்பின் நோக்கத்தை அப்பாற்பட்டு வேறு விஷயங்களை நோக்கி திசை திருப்புறதோ இருக்கக்கூடாது. அதற்குண்டான முயற்சி தான் இது. அதனால் உங்களுடைய ஆன்மீக தேடல், நான் வந்து பாரிஸில் இருக்கேன், யூஎஸில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எங்கிட்ட வீடியோ கால் மூலமாக மீட் பண்ணி சந்தித்து கொள்ளலாம், என்னிடம் கேள்விகள் கேட்கலாம். இல்லைனா வந்து உங்களுடைய இடத்திற்கு வந்து நான் சொல்ல வேண்டும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இட்ஸ் மை ப்ளஷர் டு கம் அண்ட் மீட் யூ. சரிங்களா? உங்களுக்கு அப்படி விருப்பம் இருந்ததுன்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் நான் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ வெரி மச்.